வரதட்சணை கொடுமை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் நொய்டாவை சேர்ந்தவங்க தான் நிக்கி அண்ட் விபின். ரெண்டு பேருக்கும் 2016 கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான். நிக்கிக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க போல. அவங்கள விபினுடைய அண்ணாக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ விபினுடைய ஃபேமிலி டவுரி அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்ச வரதட்சணை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால விபினை நிக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நிறைய வரதட்சணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்க நினைச்ச வரதட்சணை விபினுடைய ஃபேமிலிக்கு கிடைக்கவே இல்லை. அதனால நிக்கியோடைய அக்காவையும் காசு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதாவது 35 லட்சம் உங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவையும் தங்கச்சியும் கொடுமைப்படுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு விபினே தன்னுடைய பையன் கண்ணு முன்னாடியே தன்னுடைய ஒய்ஃபை எரிச்சே சாவடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உடந்தியா இருந்திருக்காங்க. வரதட்சணை கொடுமை இந்தியா முழுக்கவே இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.